இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சோகமான விஷயம்தான். இந்தோனேஷியாவில் 30 லட்சம் பேர் இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. எங்கேருந்து எங்கே? அவங்க நாட்டை விட்டுட்டு அகதிகளாக இன்னொரு நாட்டுக்கு இல்லை. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தலைநகரம் ஜகார்த்தாவிலிருந்து அவர்கள் மாறி வேறொரு தலைநகரத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இது இன்னைக்கு நேற்று ப்ராசஸ் இல்லை, ஏற்கனவே 2-3 வருஷத்துக்கு முன்பதாகவே. காரணம் என்ன அப்படின்னா, கடற்கரை ஓரம் உள்ளதான பகுதிகள் எல்லாம் தண்ணீருக்குள் போகிறது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டது. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிக்கிட்டு இருக்குது. தண்ணி ஊருக்குள்ளே வர தொடங்கிருச்சு. உங்களுக்கு தெரியும் இந்தோனேஷியாவில் எத்தனை முறை சுனாமி வந்திருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது அந்த கடல் மட்டத்தின் அளவு உயரத் தொடங்கி இருக்கிறது. அதனால் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்ன முடிவெடுத்தார்னா, 30 லட்சம் பேரை அந்த இடம்பெயர்ந்து அவங்களுக்கு வேறொரு தலைநகரத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கான ப்ராசஸ் தொடங்கிருச்சு. இப்போ 30 லட்சம் பேரையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற போகிறாங்க. இது ஒரு 2-3 வருஷத்துக்கான ஒரு காரியம். இதே நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இந்த கடல் மட்டத்தினுடைய உயரம் வெறும் இந்தோனேஷியாவுக்கு மட்டும் கொடுக்கப்படலை, உலகளாவிய நியூயார்க்கிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா உட்பட பல கடற்கரை கிராமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில மீட்டர் உயரப் போகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல கிலோமீட்டர் தண்ணி ஊருக்குள் வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 24 முதல் 26 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாய் இருக்கும் அப்படின்னு இருக்கு. பூமியினுடைய எல்லைகள் எல்லாம் மாறும். இதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், வட துருவத்தில் பனிப்பாறைகள் உருகுவது அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ கடைசி காலத்தின் அடையாளமாக சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாக இருக்கிறது. இந்த சமுத்திரமும் அலைகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் கூட இருக்கு. சமுத்திரம்னா என்ன? ஜனங்களை குறிக்கும். வெளிப்படுத்தல் 17-15 படி. அலைகள்னா என்ன? அலைகளுடைய முழக்கம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனங்கள் போடக்கூடிய ஆரவாரங்கள். இப்போ கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருபுறம் உலகளாவிய ஜனங்களுடைய போராட்டங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது. கனடா போன்ற நாடுகளில் கூட ஜனங்கள் அரசாங்கத்தை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு போராட தொடங்கி இருக்கிறார்கள். இது உலகளாவிய பரவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவும் ஒரு வகையில் சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாய் இருக்கும் என்பதற்கான ஒரு ஆவிக்குரிய அர்த்தமாய் பார்க்கப்படுகிறது. கர்த்தர் சொன்னபடியே கடைசி கால அடையாளங்கள் எல்லாம் துல்லியமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார்.